என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியிலேருந்து அம்மாவுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுறாங்க அப்படின்றது தெரியல. நிச்சயமாக சர்ப்ரைஸ் ஆவாங்க. எப்படி மிடில் கிளாஸ் பர்சனுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள், வாங்க கொடுக்கலாம். அம்மா வெளியே போயிருக்காங்க, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மா உங்களுக்காக ஒரு பரிசு. ஆமாம். எவ்வளோ பேக்? எவ்வளோ பேக்? நல்லா இருக்கான்னு முதல்ல பாருங்க. எவ்வளோ பேக்குன்னு வைங்க. காஸ்ட்லி எவ்வளோ? சும்மா சொல்லு. நல்லா இருக்கு. 3000 ரூபா. 3000 ரூபாயா? ஆமா. எதுக்குடா சம்பளம் போட்டோன்னே ஆர்டர் அடிச்சு இதை போட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு மா என்ன என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணும் தேவையா? இந்தியன் மாம்ஸ் பி லைக் இதுதான்டா வாழ்க்கையில் அசிங்கப்படுறதுன்னா. அம்மாக்கள் எப்பயும் அம்மாக்கள் தாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்திருக்கும். எதுக்குப்பா இவ்வளோ காசு போட்டு வாங்கின, என்ன சம்பாதிக்கிறேன்ற தெனாவெட்டு வந்துருச்சா அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கும் நடந்திருக்கு. ஆஹா, அம்மா சர்ப்ரைஸ் ஆவாங்க, ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சர்ப்ரைஸாக 3000 ரூபாய்க்கு பேக் வாங்கிட்டு போய் கொடுத்தா, இவ்வளோ காசு போட்டா பேக் வாங்குவேன் அப்படின்னு அம்மா எப்பயுமே வழக்கமான அவங்களுடைய அக்கறையை இங்கே காட்டியிருக்காங்க. பட் கண்டிப்பாக மனசுக்குள்ள அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் 4 பேர்கிட்டையாவது என் பையன் இவ்வளோ காசு போட்டு ஒரு பேக் வாங்கி கொடுத்தான் தெரியுமா, அதுவும் முத மாத சம்பளத்தில், கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அம்மா கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. விஷால் ஸ்டைல் அப்படின்ற பேஜ்லேருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எல்லார் லைஃப்லையுமே நடந்திருக்கும். நம்ம வாங்கி கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனால் இவ்வளோ காசு போட்டு ஏப்பா வாங்குற அப்படின்ற ஒரு அக்கறை அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை தான் அம்மா இங்கே வெளிக்காட்டியிருக்காங்க. பட் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கு. எது எப்படியோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு போன இவர் ஷாக் ஆயிட்டாரு. அம்மா ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.